அன்றைக்கும் சொன்னோம், பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றங்களையும் சொன்னோம், இப்போதும் சொன்னோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தி உள்ளிருந்தே கெடுக்கும் நோய் என்பதைப் போல முதலே தர்மயுத்தம் என்ற பெயரிலே இந்த கழகம் அம்மாவின் மறைவிற்கு பிறகு ஓரணியிலே எந்த பிளவும் ஏற்படக்கூடாது, கழகத்துக்கு எந்த சேதாரம் ஏற்படக்கூடாது என்று அன்றைக்கு அம்மா உயிரோடு இருந்தபோதே இன்றைக்கு நியாயம் தர்மம் பேசுகிற ஒருவர் அன்றைக்கு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இல்லை, அம்மாவை முதலமைச்சராக அடக்கம் செய்துவிட்டு நான் பதவியேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தால் அவர் பெரிய மனுஷன். ஆனால் அன்றைக்கு பதவி ஆசை, பதவி வெறி, யாரோ சொன்னார்கள் என்று, யாரோ சொன்னால் கூட இவருக்கு எங்கே போய்விட்டது. அன்றைக்கு இரவோடு இரவாக எல்லோரிடம் கையெழுத்து பெற்று பதவி ஏற்றுக்கொண்டார், முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார்.